இப்போ நீங்க தான் ஹர்ஷ். நெக்ஸ்ட். சரி, உங்க கனெக்ஷனோட உங்க ஸ்டோரியை சொல்லுங்க. அது இந்த வில்லாவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சனி மேம் வாஸ் லைக் நோன்னு சொன்னாங்க. ருஷாலி அப்புறம் என்னோட ஸ்டோரி இந்த மொத்த உலகம் சனி மேம், தனுஷ் சார், வில்லால எல்லாரும் கேட்டு போர் அடிச்சு போயிட்டாங்க சார். அது பெரிய கதையாச்சு. பெரிய கதை. ஹர்ஷ் கிட்ட கேட்டதும் நான் இவன் ஒரு பெரிய டைரி எழுதுவான்னு சொன்னேன். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஸ்டோரியை சொல்லணும், ஆனா அதுல ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணணும். எல்லா சென்டென்ஸுக்கும் அப்புறம் நீங்க சொரிஞ்சு அதுக்கு என்ன அர்த்தம்? சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா? ஹர்ஷ் ஏற்கனவே மிகப்பெரிய காமெடியன் தான். அவனுக்கு இப்ப இன்னொரு விஷயமும் வந்துருச்சு. அதுல அவன் மொத்த சென்டென்ஸ்க்கு அப்புறமும் சொரிஞ்சுன்னு சொல்லணும். நான் இங்க வந்ததும் சொரிஞ்சுக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் நான் ருஷாலிய பார்த்தேன். சொரிஞ்சு அப்ப அவ எனக்கு பிரிட்டியா தெரிஞ்சா. சொரிஞ்சு அப்புறம் நான் அவகிட்ட போன சொரிஞ்சு நான் அவகிட்ட சொன்னேன் நான் கூட கனெக்ஷன் ஆகணும்னு. அதுக்கப்புறம் நான் சோ அவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, பாக்கியெல்லாம் ஓகே, சொரிஞ்சு என்ன விட்டுற மாட்டேன். அப்ப நான் சொன்னேன், உன்னை சொரிஞ்சு நான் விட மாட்டேன், உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு சொன்னேன். யார் வந்தாலும் சரி நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். வேற லெவல். நீங்க கலக்கிட்டீங்க போங்க. மொத்த லவ் ஸ்டோரியுமே சொரிஞ்சுன்னு சொல்லியே முடிச்சிட்டா. எவ்வளோ ரொமான்டிக்கான ஸ்டோரிய சொரிஞ்சுன்னு சொல்லியே மொத்த லவ் ஸ்டோரியிலுமே இப்ப சொரிஞ்சு மட்டும் தான் இருக்கு. இத தவிர வேற என்ன பண்ணுவீங்க? கவிதை சொல்லுவேன். ஓகே, கவிதையை சொல்லு. அதாவது இன்னைக்கு மார்னிங் தான் இந்த கவிதை மைண்ட்ல வந்துச்சு. அத நான் உங்ககிட்ட சொல்றேன், சரியா? ஓகே. ரோஜா பூவுல முட்கள் இருக்கும். இருப்பா, சொல்லி பழைய முடிச்சிடுறேன். லைன் ஆச்சு. அடங்க, இதை சொல்ல விடுப்பா. சரி சொல்லு. இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். அவன் கவிதையை சொல்லி அவன் மட்டும் ஒழுங்கா சொல்லாம இருக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கு. இது ரோஜா பூ. சில முட்கள் இருக்கும். காதலுக்கு சில தோழிகள் எதிரிகளா இருப்பாங்க. நான் தோழியா? ஹர்ஷ் ரொம்ப ஃபன்னியா எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருந்தான். ஏதாவது ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலாம்னு நான் நினைச்சேன். ஓகே. இப்போ கொஞ்சம் இது டவுன் ஆயிடுச்சு. இது டவுனா? இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கான். இது டவுனா? கொஞ்சமா டவுன் சரி, ஓகே, இப்போ நாங்க கிளம்புறோம். வாவ், சூப்பர். அப்புறம் இது என்னோட ஃபேவரட் ஆப்ளிக். இது இப்போ ஆப்ளிக்கா தெரியல. ஹர்ஷ் அதுக்கப்புறம் அவனோட பாடியை காட்டினா. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. Thank you. தரப்புல இருந்து Thank உங்களுக்கு you so much. அவங்க எனக்கு 10 ரோஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ரேஸ்ல ஜெயிச்சிடலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, சரி, ஒருத்தர் நாக் அவுட் ஆக போறாங்க. ஓகே, who is it going to be? அவங்க நாக் அவுட் பண்றாங்க. 3 பேர் நம்ம கிட்ட கிளாரிட்டியில இருக்காங்க. நம்ம கிட்ட ஃபர்ஸ்டா வந்தவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போவாங்க. ஜஷ்வந்துக்கு வைல்ட் ஸ்டோன் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த லேயருக்கு போவான். மற்ற 2 பேர் விஷயத்துல நாங்க டிஸ்கஸ் பண்றோம். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ப்ளீஸ் காட். என்னோட 100% நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் லெட்ஸ் see. யார் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அடுத்த ரவுண்ட் போறாங்களோ அவங்க பேரை சொல்றோம். ஓகே, ஓகே. ஜன்னத்கான அர்த்தம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கம் எவ்வளவு அழகா இருக்கும்னு மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். இது நீ அந்த ரீல்ல வர டயலாக் தான் சொல்லிட்டு அடிச்சலாவில நானே தான் சொன்னேன். சோ அடுத்து யாருன்னா அது ஹர்ஷ். நீங்க சொரிஞ்சு கதையை சொன்னீங்க இல்லையா? நல்லா entertaining-ஆ இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போ. I was very happy. ஓகே, வாழ்க்கையில பெருசா என்ன பண்ணலாம், என்ன இவங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்ல. கைஸ், இப்போ திக்விஜய் அண்ட் லக்ஷ்யா இந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க.